அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விசாரணை முடிந்தும் கடந்த 1.5 மணி நேரமாக தவிக தலைவர் விஜய் தனி அறையில் அமர்த்த வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், என்ன காரணத்திற்காக தவிக தலைவர் விஜய் அவர்களை விசாரணைக்கு பிறகாகவும் அமர வைத்திருக்கிறார்கள்? விவரம். தவிக தலைவர் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்பது 3:45 மணி அளவிலேயே நிறைவடைந்து விட்டது. விசாரணை நிறைவடைந்த பின்னரும் விஜய் இன்னும் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே வராத சூழலில் அதற்கான காரணம் என்ன என்று தற்பொழுது காரணம் வெளியாகி இருக்கிறது. அதாவது கடந்த 1.5 மணி நேரமாக 1.25 மணி நேரமாக விஜய் சிபிஐ அலுவலகத்திலேயே தனி அறையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது காலையிலிருந்து அவரிடம் 8 கேள்விகள் வரை கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியானது. இந்த விஜய் கூறிய பதில்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு, அதாவது முதலில் ரெக்கார்ட் செய்யப்பட்டு அது பதிவு செய்யப்படும். பின்னர் அது பிரிண்ட் எடுக்கப்பட்டு அவரிடம் அந்த விசாரணை நடத்தப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு அவரிடம் கையொப்பம் பெறப்படும். அதாவது அந்த நடைமுறைகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. அந்த நடைமுறைகள் முடியும் வரைதான் விஜய் தற்பொழுது அறையில் தனியாக அமர வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த நடைமுறை முடிந்த பின்னரே விஜயிடம் கையொப்பம் பெற்று, அதாவது விஜயிடம் எழுப்பப்பட்ட கேள்வி, அதற்கு அவர் அளித்த பதில், விஜயிடம் கேட்கப்பட்ட கேள்வி அவர் அளித்த பதில் என அந்த முழுமையாக பதிவு செய்யப்பட்டு அது நகலெடுக்கப்பட்டு அது சரிபார்க்கப்படும். விஜய் அந்த பதிலை உறுதி செய்வார். அதனை பின்னர் அது இறுதியாக நகலெடுக்கப்பட்டு அதில் விஜயிடம் கையெழுப்பம் பெறப்படும். அந்த நடைமுறைகள் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் விஜய் தனியாக அவர் அறையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அது முடிந்தவுடன் தான் விஜய் அந்த அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார். அதன் பின்னர் தான் விஜய் சிபிஐ அலுவலகத்தை விட்டும் வெளியே வருவார். ஏற்கனவே விஜயினுடைய வாகனம் என்பது வெளியில் தயாராக இருக்கிறது. அவர் எந்த வழியாக அலுவலகத்திற்கு சென்றாரோ அந்த அலுவலகம் வழியாகவே அவர் மீண்டும் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. காவல்துறை சார்பிலும் கடந்த 1.5 மணி நேரமாக விஜய் வருவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விஜய் பயன்படுத்தக்கூடிய அந்த வழியில் எந்த வாகனங்களும் சென்று விடாத வகையில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த நடைமுறைகள் இன்னும் முடியவில்லை. அதன் காரணமாகவே விஜய் தற்பொழுது இன்னும் உள்ளேயே அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நடைமுறைகள் முடிந்த பின்னர் தான் விஜய் அந்த நகலில் எல்லாம் கையெழுத்திடப்பட்ட பின்னர் தான் விஜய் வெளியேற அனுமதிக்கப்படுவார்.